எனக்கு வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆசை. இந்த திருநெல்வேலியில் வந்து ரேபிடோ ஓட்டினா நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி. ஏன்னா நிறைய வீடியோஸில் சென்னை அந்த மாதிரியான ஊர்லலாம் ஓட்டுறானுங்க. அந்த மாதிரி பீக்காக உள்ள ஊர்லலாம் ஓட்டும் போது நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ வந்து டவுனாக உள்ள ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரியான ஏரியாலாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆனது. இங்கெல்லாம் வந்து நம்ம ரேபிடோ லைக் ஒரு 3 மணி நேரம் ஓட்டினா, பார்ட் டைமாக ஓட்டினா நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி நான் வந்து ஆல்மோஸ்ட் பெட்ரோலுக்கு வந்து 100 ரூபா தான் போட போகிறேன். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வண்டி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஓட்டி எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நீங்கள் காட்ட போகிறேன். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு நான் கரெக்டாக ஃபில் பண்ண போகிறேன். அதுவும் பாரத்தில் தான் ஃபில் பண்ணுறேன். அதான் கொஞ்சம் மைலேஜ். கடைசியாக ஒரே ஒரு ஆர்டர் 21 ரூபாய்க்கு வந்துச்சு. அதையும் யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, முடிச்சு விட்டானுங்க. இருக்கிற ஜோனில் பார்த்தீங்கன்னா பேசிக் நிறைய பேர் இருக்கானுங்க, 8 பேர் இருக்கானுங்க. இங்கே ஆர்டர்ஸ்லாம் பேசிக்காக கம்மியாக தான் வரும் அப்பங்கிற பற்றி கிடச்சிது. ஓகேயா, வேற அதை தாண்டி வந்த 2 ரைடும் ஊற்றிக்கிச்சு. அதுவும் பைத்தியகரத்தனமாக இந்த மாதிரி லொக்கேஷனை மாற்றி மாற்றி போட்டு கிறுக்கு மாதிரி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ மணி 6 மணி ஆகுது. இப்போ அப்படியே நம்ம வீட்டை பார்த்து அப்படியே போகிற வரல ஏதாவது கிடைக்கா பார்ப்போம். கிடைச்சா அதிர்ஷ்டம், இல்லாட்டி பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் அன்றைக்கி நான் திருநெல்வேலியில் 7 மணி வரைக்கும் ஓட்டி நான் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணேங்கிறத நான் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எப்படி எவ்வளோ அமௌண்ட் நான் ஏர்ன் பண்ணேங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.